ஹலோ பீபர்ஸ், இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அனிருத் அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் அனிருத் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னாங்க பாட்டு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்து படம் எப்படிங்க அவர்லாம் பிஸி மேனுங்க. உண்மையிலேயே அனிருத் மியூசிக்கில் ரொம்ப பிஸியான ஒரு மேன் தான் சொல்லலாம். பிஸியான மேன்னா அவருக்கு டைம் கிடைக்குதானே தெரியாது. அவர் கமிட்மெண்ட் பண்ணுற படங்கள் அப்படி பாட்டு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படிங்க அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாருங்க, அந்த டயத்தை கீப் அப் பண்ணுறாப்புல. அவருக்கும் தனியாக பர்சனல் வேலைகள் நிறையா இருக்கும். அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கண்டென்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வீடியோவுக்கு தனித்தனி மியூசிக்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் கொண்டு வந்துட முடியாதுங்க ஒரு படத்துக்கு. ஏன்னா அதுக்குன்னு வேலை நிறையா ஆள் வச்சுருப்பாங்க. ஆள் இல்லாமல் இல்லை, ஆனால் மெயின் இவர் தான் பார்க்கணும். மெயின் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே இவர் தான் பார்க்கணும். இவர் தான் உட்கார்ந்து ஏன்னா அவரோட கண்டென்ட்டு அவரோட இது நம்மளை நிறையா பேர் மியூசிக்கில் அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் ஏதாவது பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்குறாங்க. அவர் பணம் நிறையா சம்பாரிச்சிருப்பாருங்க. பணத்தையும் தாண்டி அவர் ஒரு மியூசிக் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குதுங்க அவருக்கு. அதனால தாங்க அவர் மியூசிக் தேர்ந்தெடுத்தது. சின்ன பிள்ளையிலேருந்து 3 படத்தில் அறிமுகமானாருங்க அனிருத். 3 படத்து மூலியமாக தான் மியூசிக் அறிமுகமானான்னு நினைக்கிறேன். எப்படிங்க அவர்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாப்புல எனக்கு உண்மையிலேயே அது யோசிப்பேன். எப்படி அவரால் முடியுது? அவர் அவருக்கு டைம் கிடைக்குதா இல்லையானு. ஏன்னா அவர் பர்சனல் வேலைகள் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவர் வெளியே போவாப்புல, ஃப்ரெண்டோட வெளியே ஜாலியாக இருப்பாப்புல, எல்லாமே ஆனால் பண்ணுறாப்புல. ஆனால் படம் அடிக்கடி அப்லோட் ஆகிடுது. வீடியோ மியூசிக் எல்லாமே கரெக்டாக கொடுத்துரு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பெரிய ஆளுகள் பூரா டைம் கீப் அப் பண்ணுவாங்க. நம்ம டயத்தை நேரத்தை வெட்டியாக படுத்து பொழுத போக்குவோம், பசங்களோட தண்ணி அடிப்போம், ஜாலியாக இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி அவங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. என்ஜாய்மெண்ட்லாம் இல்லாமலாம் யாரும் இல்லைங்க. எல்லா பேரும் என்ஜாய் பண்ணுறது தான். இந்த என்ஜாய்மெண்ட்டையும் தாண்டி அவங்களோட ஒர்க்குக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கு அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறத தாண்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்துக்காக தான் அவங்க அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அனிருத்துன்னு சொல்லிட்டேன். அனிருத் சும்மாலாம் அப்படிலாம் வளர்ந்தெல்லாம் வந்துட முடியாதுங்க. பெரிய கஷ்டங்க அந்த இடம்லாம். உண்மையிலே வரதை விட அதை தக்க வைக்கணும். அதை தக்க வைக்கிறத ஓடி முடிச்சுட்டோம் அப்படின்னு நின்று பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. அடுத்து முன்னாடி ஓடணும். இன்னும் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். நிற்க முடியாது. ஏன்னா நின்றோம்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்டது நின்று லாஸ் ஆகிடும். அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் பணம் போட்டிருப்பாங்க. அது லாஸ் ஆயிரும். அவர் இல்லைனா ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட அது முடியாது. ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே டேட் படி கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த இது கொடுக்கணும், படம் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது படம், இப்போயே எனக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் போது கண்டினியூவாக வேலை பார்க்கணும். இன்னும் 2 வருஷத்துக்கு அவர் கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாப்புல. இந்த 2 வருஷத்தை அவர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவார்னா, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை ஒரு கமெண்ட்ல போடுங்க. என்னோட நான் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் ரெஸ்ட் டைமிங், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் டைமிங் கிடைக்குதுன்னா அதில் கொண்டு அவர் அந்த மியூசிக்கை பற்றி தான் யோசிக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த ரெஸ்ட் டைமும் கூட அவர் அந்த வேலையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாரே தவிர தனியாக போயிட்டு சும்மா வாங்கிட்டு போய் ஜாலியாக சுற்றுறேன் எந்ததையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டோம்னா ஃப்ரீயாக விட முடியாது. ஏன்னா மைண்டில் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படம் இருக்குது, இதுக்கு எப்படி மியூசிக் கொடுக்குறது, அடுத்து இந்த இது இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக அந்த இதை இது பண்ணணும்னு. அவர் ரொம்ப கஷ்டங்க. பணம் சம்பாரிச்சு அவர்கிட்ட பணம் இருக்குடா, என்கிட்ட நான் பேசாமல் இருந்துடுறேன்டா அப்படி இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவங்கள விட மாட்டாங்கன்னா பிடிச்சிருச்சு. நிறையா ரசிகர் இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் படம் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சா கூட 50 பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்து ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா என்ஜாய் பண்ணுறாங்கங்க. அவரோட வைப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும். அனிருத் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அனிருத்தோட பெரிய ஃபேனு. என்ன பாட்டில் ஃபேன்னா, இப்போ சாவடிக்கா அப்படின்னு சாங் கொண்டு எப்படிங்க உள்ள இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காப்புலங்க நம்ம இதில் ரஜினி இதில். எப்படின்னா அதுலேயும் கமிட்மெண்ட்டு. அங்கேயே உள்ளே இறங்கி நின்று ஆடு, ஒரு ஸ்டெப்பை போடு, ஜாலியாக வைப்பு கொடுப்பேன் எல்லா பேர்த்துக்கும். மிரட்டிட்டாருங்க. உண்மையிலேயே அனிருத் ஒரு தலைவன்.